Welcome to Success Victory YouTube channel. Good morning students. 10th standard Social Science English Medium Civics Unit 1. The lesson name is Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு. Let us see one mark from this lesson. Choose the correct answer. First one. Which of the following sequences in right regarding the preamble? Preamble na introduction of the constitution book. Constitutionல first இருக்கிறது முகவுரை. ஸோ அந்த முகவுரையில் அந்த கரெக்டான ஆர்டரில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான தொடரில் இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. The answer is sovereign, socialist, secular, democratic, republic. அதாவது சாவரின்னா இறையாண்மை, சோஷலிஸ்ட்னா சமதர்ம, செக்குலர் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயக, ரிப்பப்ளிக் குடியரசு. ஸோ இந்த ஆர்டரில் தான் இந்த சீக்வன்சஸில் தான் ப்ரீஆம்பிள் புக்கில் இருக்குது. ஸோ இதுதான் டி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா how many times has the preamble to the Constitution of India amended? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஒன்ஸ். எப்போ திருத்தியிருக்காங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டுனா திருத்தியிருக்காங்க ப்ரீஆம்பிள் புக்கில். ப்ரீஆம்பிள்னா என்னது, அந்த கான்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் தான். அதில் என்ன எத்தனை தடவை திருத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் திருத்தப்பட்டு எந்த ஆண்டுனா 1976 திருத்தியிருக்காங்க. அது 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ஒரே ஒரு முறை அது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எ ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் த்ரூ. ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுக்காரவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வாங்கணும்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேர் தான் நேச்சுரலைசேஷன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட்டிட்ட கொடுத்து அவங்க என்னவாகிடலாம், நேச்சுரலைசேஷன் ஆகிடலாம், இந்திய குடியுரிமையை மாறிடலாம். அப்போ எதன்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன். அது ஆன்சர் இஸ் நேச்சுரலைசேஷன். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். வேறுபட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷனல் ரைட்ஸ், இது எல்லாம் பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. ஸோ டோட்டலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1 ரெடியூஸ் பண்ணி 6 இருக்குது. அதை எந்த ரெடியூஸ் பண்ணாங்க, எதை நீக்கினாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இதை வந்து 1978 இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது மட்டும்தான் வேறுபட்டு இருக்குது. இதுதான் ஆன்சர் சி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. Which one of the following rights was described by Dr. B.R. Ambedkar as the heart and soul of the Constitution? எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? அதாவது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் கேட்குறாங்க. எப்படின்னா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், இஃப் த பிரசிடெண்ட் ஆர்டர்ஸ் இட் டியூரிங் த நேஷ்னல் எமர்ஜென்சி. ஏதாவது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ பிரசிடெண்ட்டுடைய ஆர்டர் இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே என்ன பண்ணலாம், நிற்பாட்டி வைக்கலாம். அப்போ போயிட்டு நான் ரோட்டில் போவேன், எனக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, ஆடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு நடு ரோட்டுக்கெலாம் வர முடியாது. ஸோ அந்த நம்மகிட்ட இருக்க எல்லா ரைட்ஸையும் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ பிரசிடெண்ட்டுடைய ஆர்டர் இருந்ததுன்னா நம்மளுடைய ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட், நிற்பாட்டி வைக்கிறது. ஸோ எந்த இயர் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா 1975 77 அதுக்குள்ளார 21 months இந்திரா காந்தியோடைய பீரியடில் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு we borrowed the fundamental duties from the dash. ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன். ஆன்சர் வந்து ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம யாரிடமிருந்து இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, யாரிடமிருந்து பெற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பெற்றிருக்கோம். நெக்ஸ்ட், அண்டர் விச் ஆர்டிக்கல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளைம்டு. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆர்டிக்கல் 360. Which of the following committees, commissions made recommendations about the Centre-State relations? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த குழுக்கள் அல்லது கமிஷன் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, இது ரெண்டும் வந்து வரணும். ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன் 1 and 2. நெக்ஸ்ட், fill in the blanks. The concept of constitution first originated in dash. முதலில் அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை எங்கு தோன்றியது அப்படின்னா USA. Dash was elected as the temporary president of the Constituent Assembly. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. The Constitution of India was adopted on dash. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா November 26, 1949. Dash writs are mentioned in Article 32. எந்த பேராணைகள் எத்தனை பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன? எத்தனை பேராணைகள்? ரிட்ஸ்னா பேராணைகள் 5. நெக்ஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் have been given to the citizen of India under Article dash. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளனன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் 51A. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1955. த ப்ரீஆம்பிள், ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் இஸ் ஜவஹர்லால் நேரு. ப்ரீஆம்பிள்ன்றது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ப்ரீஆம்பிளுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய அந்த ஐடியாவின் படி தான் இந்த ப்ரீஆம்பிளை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. த மினி கான்ஸ்டிடியூஷன், 42nd அமெண்ட்மெண்ட், அதாவது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மினி கான்ஸ்டிடியூஷன்றது. கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி எதுனா தமிழ். நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை எப்போ பிறப்பிச்சாங்கன்னா 1962. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.